நானே ஃபஸ்ட் நாள் டிக்கெட் கிடைக்கலன்னு கடுப்பில் இருந்தான். இந்த நண்டான் சுண்டான் எல்லாரும் வாட்ஸ்அப் இன்ஸ்டா எல்லாத்துலேயும் எஃப்டிஎஃப்எஸ் ஓப்பனிங் சீனு ஸ்பாய்லராக போட்டு நம்மளை மன வருத்தத்தில் ஆளாக்கி. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா அப்படின்னு என்னோட மைண்ட் வாஷ் ஆன்ட்டியை கேட்டு அப்படியே பிஜிஎம்மை போட்டுட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம ஈஸ்வர் ஆர்ஜே. உடனே செய்தி வந்து விட்டதே. அவன் என் ஒட்டன் அல்லவா, அப்படித்தான் இருப்பான். ப்ரோ டிக்கெட் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. மனசுக்குள்ளேயே பிஜிஎம்மை போட்டு ஏன் ப்ரோ இப்படியெல்லாம் நல்லவனா இருக்கீங்கன்னு கேட்டா ஏன்னா நீ என் ப்ரோ அப்படின்னு சொல்கிறான். சரி எத்தனை மணிக்கு ஷோன்னு கேட்டால் 4:05. இப்போ 3:30 ஆயிடுச்சே. எடுத்தேம்பாரு ஓட்டம். ஆஃபீஸ்க்கு வெளியில் வந்தா குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா அப்படின்னு மேனேஜர் நடுவில் வர அவர் கையில் கால் விழுந்து பர்மிஷனை கேட்டு வண்டியை எடுத்து அடிச்சு பிடிச்சி தேட்டருக்கு வந்து வண்டியை பார்க்கிங்கை போடலான்னு பார்த்தா அதான் எப்படின்னு கேக்குறேன். யாருக்கிட்ட என்ன சபதம் போட்டாரோ? ஓ, இந்த கியூவே சபத கியூவா? ஒரு வழியாக பார்க்கிங்கை போட்டு தேட்டருக்குள்ளே போய் டிக்கெட் எடுத்த மகானையும் நம்ம பசங்களையும் பார்த்து 2-3 செல்ஃபியை போட்டு தேட்டருக்குள்ளே போனால் படம் போட்டாச்சு. சும்மா சொல்லக்கூடாது, படம் தாறு மாறுங்க. விசில் தெரிக்க படத்தை ஃபுல்லாக பார்த்து பாப்கார்னை தின்னு முடிச்சு வீட்டுக்கு வந்தா அட என்ன ஒரு சுகம். போதுண்டாப்பா நிம்மதியாக நீ தூங்குவோண்டா அப்படின்னு படுக்கலான்னு ஃபோனை எடுத்தா மேனேஜர்கிட்ட இருந்து மெசேஜ், why you didn't close the time sheet properly. போகடா லவுடிக்கப்பா.